திமுக கூட போய் கூட்டணி வச்சானா இருக்கிற மரியாதை மதிப்பு கூட அவனுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் பண்ண மாதிரியோ அம்மா பண்ண மாதிரி யாரும் பண்ணலை இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான் உங்கள் ஆட்சியில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு கவர்மெண்ட்டு. இந்த ஆட்சியில் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிறந்த தலைவராக பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து சில பேருக்கெல்லாம் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து பதவி கிடைக்காம போகலாங்கிறதுக்காக அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 40% மேலே வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேல போய் தான் சேர்ந்துருக்காங்க. இத்தனை காலம் அந்த அம்மா கூட இருந்துட்டு அந்த அம்மா கூடயே இருந்து போய் வந்து அதனால நாங்கள் போனது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஆட்கள் மாறிக்கிட்டு இருந்தாலும் ஆட்சியை நான் ஸ்ட்ராங்காக பிடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடியது பெரிய விஷயம். ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க தான் உலகம்னு இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அந்த பேர் மறுபடியும் எனக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் அவர் கேட்டார்னா அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா குறைஞ்ச ஒரு 70 பேரையாவது அவர் காப்பாற்றினார். 30% விட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணான்? நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் சார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. பழைய திட்டங்களெல்லாம் இது பண்ணிடக்கூடாது. அவர் தெரியுதுல, நீ யாருமே வேணாம், எனக்கு அம்மா உருவாக்கின கட்சி போதும் சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு பார்த்தீங்களா, தனியாக நான் பார்த்துக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே காட்டிலும் நிறையவே நல்லது பண்ணியிருக்கு. நல்ல ஆட்சியை கொடுத்துருக்காங்க. நிறைய மக்களுக்கு சேவைகள் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சொல்லலாம் முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு கொரோனா பஸ்லாம் நிறைய பண்ணி விட்டாப்பல்ல அந்த மனுஷன். அதுலேயே நம்மளுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்ன தான் பண்ணிக்கிறான்? பண்ணது பூரா அவன் கட்சிக்காரனுக்கு, பண்ணது பூரா அவன் கூட இருந்தவனுக்கு, சுட்டுறது பூரா அவன் வீட்டுக்கு, மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 10 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுடைய பார்வையில சிறந்த தலைவன் யார்? சிறந்த தலைவர்னா 2 பேருமே கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய ஆளுமை 2மே போயிருச்சு. கலைஞரும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை. அதனால இவங்க 2 பேருமே, ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் மாறி குழப்பி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் சாரும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் மக்கள்கிட்ட அதிருப்தியாக தான் இருக்கு. அதனால 2 பேரும் இனிமே என்ன அச்சீவ் பண்ண போறாங்க அதை பொறுத்து தான் 2 பேரும் சிறந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் பண்ண மாதிரியோ அம்மா பண்ண மாதிரி யாரும் பண்ணலை இது வரைக்கும். நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் சார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. பழைய திட்டங்களெல்லாம் இது பண்ணிடக்கூடாது. அவர் கொண்டு வந்த திட்டத்தை மட்டும் தான் கொண்டு வரணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து இது பண்ணாங்க. நிறைய இப்போ சர்ச்சைகளுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா உணவகத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அது. அது மாதிரி இப்போ இது வந்து இப்போ கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு கவரப் மாதிரி சொல்லலாம். எலெக்ஷனுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். 5 வருஷமா அவர் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. என்ன சொன்னாங்க, இலவசமாக இந்த மாதம் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலைவாசி ஏற்றிட்டாங்க. இப்போ உள்ள எப்போ சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, படிக்காத மக்களுக்கெல்லாம் புரியாது. கரண்ட் பில்லே வேலை ஏற்றிட்டாரு. நான் வந்து எலக்ட்ரிஷியன் தான். ஒரு இபி சர்வீஸ் எடுக்கணும்னா எவ்வளோ ரேட் இருந்தது, ஒரு மீட்ரு ஷிஃப்டிங்னா எவ்வளோ ரூபா இருந்ததுல எவ்வளோ ரூபா மாற்றிட்டாங்கன்றதெல்லாம் இப்போ, அதாவது அடித்தர மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. 1000 ரூபா கொடுத்தது இலவச பஸ் போக்குவரத்து துறை வந்து இப்போ நஷ்டத்தில் தான் ஓடுதுன்றாங்க. அது வந்து பிரைவேட்டில் கொடுக்க போகிறேன்றாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இலவசம் கொடுக்கறத நிறுத்திட்டு நீங்கள் மக்களுக்கு விலைவாசியை கம்மி பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது கடன் தள்ளுபடி பண்ணுங்கள், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். இலவசம் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா இலவசம் கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த கடன் தள்ளுபடி பண்ணுறதுல நல்ல விஷயம்தான். இலவசங்கள் இல்லாமல் இந்த எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ படித்த வந்து அதை பட்டதாரி இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஏன்னா வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு 2000 கொடுக்குறது ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு கடனை தள்ளுபடி பண்ணலாம். அவங்க வந்து லோன் போட்டு தான் படிச்சிருப்பாங்க. எல்லாருமே கையிலேருந்து காசு கட்டி, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்க மிடில் கிளாஸில் இருக்க பீப்புள்ஸ் யாருமே, அதாவது நான் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாருமே லோன் எடுத்து தான் படித்தாங்க. இப்போ அந்த லோனை கட்டிட்டு தான் இருக்கும். கடன் தள்ளுபடி பண்ணுறேன்றாங்களே தவிர அதை நிறைவேற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சலுகைகள் கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம விவசாய கடனை ரத்து பண்ணலாம். அது மாதிரி கடன் தள்ளுபடி பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எதிரி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை வந்து திமுகவில் இணைச்சிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி தைரியமான முடிவுகளை எடுக்கிறதுனால அவர் ஒரு சிறந்த தலைவராக பார்க்க முடியுமா?
யார் இபிஎஸ் அவருங்கய்யா. அது வந்து அவர் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான். இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கிறவங்க எம்எல்ஏ இருக்க வந்து ஒரு கட்சி விட்டு கட்சி போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அம்மா வந்து அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் வந்து எனக்கு நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அதாவது வேறு அவர் தனியாக கட்சி தொடங்கியிருந்தால் கூட ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது எதிரி கட்சின்னு சொல்லும்போது அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறது அது எல்லா மக்களும் அதை இப்படியே தான் பார்க்குறாங்க. திமுகவில் வந்து அவர் இனிமேல் நின்று ஜெயிச்சு திமுகவில் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா மினிஸ்டர்னு சொல்லலாம். இப்போ வந்து அவர் வந்து இப்போ என்ன சராசரி ஒரு தொண்டன் போய் சேர்ந்த மாதிரி தானே சேர்றாங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் போய் டிவி கேள்வி சேர்ந்துருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ அவர் போய் நம்ம முன்னாள் அமைச்சர்னு சொல்ல முடியுமா? அம்மா அவங்க போட்டுக்கிறது தான். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 10 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா, உங்களுடைய பார்வையில் சிறந்த தலைவன்னா யாரை சொல்லுவீங்க? எடப்பாடி தான் சொல்லுவேன். நாசமாக தானே போய்க்குது நாடு. இவன் என்ன தான் பண்ணிக்கிறான்? பண்ணது பூரா அவன் கட்சிக்காரனுக்கு, பண்ணது பூரா அவன் கூட இருந்தவனுக்கு, சுட்டுறது பூரா அவன் வீட்டுக்கு, மக்களுக்கு இவன் என்ன செஞ்சுக்கிறான்? விஷயம்தான் இது. ஆனால் இத்தனை காலம் அந்த அம்மா கூட இருந்துட்டு அந்த அம்மா கூடயே இருந்து போய் வந்து அந்த ஆள் அங்கே போனது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அது யாரும் மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஆனால் அந்த ஆள் நிறைய செயலி ஏந்து வரும் கண்டிப்பாக. ஏன்னா திமுக கூட போய் கூட்டணி வச்சானா இருக்கிற மரியாதை மதிப்பு கூட அவனுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. டோட்டலாக அவுட் ஆகிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணவங்கள கட்சியில் எக்காரணத்தை கொண்டு சேர்த்துக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி தைரியமான முடிவுகளை எடுக்கிறதுனால அவர் ஒரு சிறந்த தலைவராக பார்க்க முடியுமா? பார்க்கலாம். ஆனால் வந்து அந்த டைமுக்கு அந்த சூழ்நிலைக்கு அப்படியாப்பட்ட நிலைமை வர்றக்குள்ள இதுதான் எடுக்கணும்னு முடிவு இருந்தால் எடுத்து தான் ஆகணும். இருந்த மரியாதை எல்லாத்தையுமே நீயே ஏந்துட்ட. நாளைக்கு நானே உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசினா போகுது. இவன் ஆட்சி செஞ்சவனே அவங்க போய் பூந்துருக்கிறான், இவங்ககிட்ட நான் என்ன பேச போகிறேன் சொல்லிட்டு போயின்னு தான் இருக்கும். இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா குறைஞ்ச ஒரு 70 பேரையாவது அவர் காப்பாற்றினார். 30% விட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணான்? எதுவுமே பண்ணலையே, எந்த நல்லதும் செய்யலையே, எந்த கெட்டதும் செய்யலையே. இவன் பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் பண்ணான். இந்த மழைக்கு கொடையை பிடிச்சின்னு அங்கங்கே நடந்தான். அதான் தெரியும். வணக்கம்ண்ணா. சொல்லுங்க ப்ரோ. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 10 வருஷமா தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க. உங்களுடைய பார்வையில் சிறந்த தலைவர் யார்? இவங்க 2 பேர் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான். அவங்க ஆட்சியில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு கவர்மெண்ட்டு. இந்த ஆட்சியில் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அமைச்சர்கள் மேலேயும் சரி மக்கள் மேலேயும் சரி. இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கான்ட்ராக்ட்ஸோ இல்லை வந்து வெளியே மோஸ்ட்டாக 50% ஆஃப் த கவர்மெண்ட் ஒர்க் வந்து வெளியே கான்ட்ராக்ட்ஸ் தான் விடுறாங்க. ஸோ அதில் ஊழல் நடக்கும்போது யாருனா லஞ்சம் வாங்கும்போது அவங்க பில்லு ஜாஸ்தியாக பண்ணும்போது தான் வந்து ஜாஸ்தியாக கடன் வாங்குறாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக ஊழல்னால வந்த கடன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எதிரி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு திமுகவில் ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்பாகவே ஈவா வேலு போன்றவர்கள்லாம் சேர்த்துருக்காங்க திமுகவில். ஓகே. இப்படி இருக்கும் பட்சத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி தைரியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுனால இவர் ஒரு சிறந்த தலைவராக பார்க்க முடியுமா? சொல்லலாம். மேபி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இப்போ கடந்த 10 வருஷமா தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில சிறந்த தலைவர்னா யாரை சொல்லுவீங்க? ஒரு சிறந்த தலைவராக பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து சில பேருக்கெல்லாம் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து பதவி கிடைக்காம போகலாங்கிறதுக்காக அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 40% மேலே வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேல போய் தான் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க பதவி கொடுத்து அவங்க நல்லா வச்சுக்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் போனவங்களை சேர்த்துக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஏன்னா வந்து அவங்க வரலன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் வருவாங்க. அவங்க கொஞ்சம் நல்லாவும் இருக்க காரணம் உண்டு. முதலமைச்சருங்கிற பேர் இருக்கும், ஆனால் மக்கள் வந்து யாருமே வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன ஒரு ரீசன்னா, ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க தான் உலகம்னு இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அந்த பேர் மறுபடியும் எனக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் அவர் கேட்டார்னா அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி
கொஞ்சம் தெரிஞ்ச நாலேஜ் உள்ளவங்க தான் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியும். சில பேர்த்துக்குலாம் தெரியாது. அவர் என்ன 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் தான் 3 தடவை இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவர் இருந்தோம் எதுவும் மக்களுக்கு செஞ்ச பாடு கிடையாது. அப்போ இப்போ இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு எனக்கு மறுபடியும் நான் முன்னாள் முதலமைச்சருங்கிற பேர் வேணுங்கிற ஆசைப்படுறது தப்பான விஷயம். அப்படி யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக தான் மக்களை ஏமாத்துறது தான். அதெல்லாம் உண்மையாகவே மக்களை ஏமாத்துறது தான். இத்தனை வருஷம் செஞ்சு அதாவது அவங்க வந்த புதுசுலேயே அதை எல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா எல்லாமே நன்மை. அந்த திட்டத்தெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கரெக்டானது. இல்லைன்னா எல்லா திட்டத்தையுமே நிறுத்தி இருக்கணும். கடைசி காலத்தில் அந்த திட்டத்தை செய்கிறது ரொம்ப தப்பான விஷயம். முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 10 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க தமிழகத்தை. உங்களோட பார்வையில் சிறந்த தலைவர் யார்? சிறந்த தலைவர்னா 2 பேருமே நம்ம சொல்லலாம். எடப்பாடிக்கிட்டேயும் அவர்கிட்டையும் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸ்டாலின் ஐயாக்கிட்டேயும் நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. கம்பேர் டு 2 இதையும் பார்க்கும்போது 2மே நான் ஈக்குவல் மார்க்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா 2மே ஆண்ட கட்சிகள். இப்போ தான் புது கட்சிகள் நிறைய வந்துட்டுருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம், மடிக்கணினி இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. இப்போது டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. வேறு புதுமை பெண் திட்டம், அப்புறம் புதல்வன் திட்டம் அப்படின்னு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. 2 ஆட்சியுமே நல்லதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சி நல்லா ஒரு இதில் போயிட்டுருக்கு, நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க மக்களை. ஸோ 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் சான்ஸ் தமிழ்நாடு மக்கள் கொடுத்தா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஒரு கொரோனா பீரியடில் நிறையவே பண்ணார். அரசுக்கு வருமானமே இல்லாத போதும் அரசு ஊழியர்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்துச்சு. அவர் மூலமாக நிறைய திட்டங்களை அந்த டைம்லேயும் செஞ்சது பெரிய விஷயந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தொடர்ச்சியாக செஞ்சுருந்தால் அந்த நேரம் அவர் ஆட்சியில் தான் இருந்திருக்கலாம். அவர் தொடர்ச்சியாக அப்படி செய்யலையே. சில விஷயங்கள் நெகட்டிவாக போச்சு. இப்போ கொரோனா காலகட்டத்திலேயே ஃபினிக்ஸ் அப்புறம் இன்னொருத்தருடைய மரணம் ஒன்று நடந்துச்சு, லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களும் ஏடிஎம்கே பீரியடில் நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ மக்கள் இப்போதைக்கு எப்படின்னா இவங்க சொல்கிறாங்க நம்பணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்போ இல்லை. மக்கள் செய்தியாக நம்புகிறேன், சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. டிஎம்கே காட்டிலும் ஏடிஎம்கே இடத்துல சூப்பராக கொண்டு போனாங்க. இப்போது ஏடிஎம்கே இப்போ எதிர்கட்சியில் இருந்துகிட்ருக்கு. டிஎம்கே சில விஷயங்களில் மக்களுக்கு முரண்பாடு இருக்குது. இருந்தாலும் இந்த வாட்டி எப்படி ஆட்சி அமைப்போதுன்னு தெரியலை. டிஎம்கே இப்போதைக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கு. ஏடிஎம்கே அதோட நல்ல ஆட்சி ஓவர் கம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. வந்தால் தான் தெரியும் என்னன்ட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2லேயுமே எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் கொலாப் பண்ணி தான் இருக்காங்க. இப்போது ஈவா வேலு, அப்புறம் செந்தில் பாலாஜி, ஏன் சேகர் பாபு கூட அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான். ஸோ ஆட்கள் மாறிக்கிட்டு இருந்தாலும் ஆட்சியை நான் ஸ்ட்ராங்காக பிடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இந்த காலத்தில் இருக்கக்கூடியது பெரிய விஷயம். ஏன்னா அவர் தன்னை நம்பி இறங்குறாரு முழுமையாக. அந்த வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி நம்புகிறாரு. அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர் வச்சிருக்க கூட்டணி தான் சரியில்லாத ஒரு கூட்டணின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே டிஎம்கே காட்டிலும் நிறையவே நல்லது பண்ணியிருக்கு. நல்ல ஆட்சியை கொடுத்துருக்காங்க. நிறைய மக்களுக்கு சேவைகள் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியால் தான் மக்கள் அதை வெறுக்கிறாங்கங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. வணக்கம் ப்ரோ. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எம்கே ஸ்டாலின் அவர்களும் கடந்த 10 வருஷமாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சிறந்த ஆட்சியை கொடுத்த தலைவர் யார்? நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு கொரோனா பஸ்லாம் நிறைய பண்ணி விட்டாப்பல அந்த மனுஷன். அதுலேயே நம்மளுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். காலேஜஸ்லாம் கட்டினா போல நிறைய. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலலாம் இப்போ 2 வருஷமாக தான் பண்ணின்னு இருக்காங்க. நிறைய நலத்திட்ட உதவி. இப்போ கூட லேடிஸ்க்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு இல்லை அப்படின்னா தலைவரே இப்போ வந்தாருன்னா வீட்டுக்கு 10,000 ரூபாய் உரிமை தொகை எல்லாம் தரேன் தான் சொல்லிடுறாரு. அது மாதிரிலாம் யாரும் என்ன சொன்னதில்லை. அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன பத்திரிக்கை அவர் கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாரு. அவர் இருக்க சொல்லவே 11th 12th லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் அந்த டைம்கே கரெக்டாக கொடுத்துருந்தா போல. 11th படி சொல்ல சைக்கிள், 12th படி சொல்ல லேப்டாப்பு, அம்மா இது பண்ணாது அப்படியே அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ தான்
11th இப்போ தான் சைக்கிள் தராரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ லேப்டாப் தராரு. தெரிஞ்ச ஒரு தனி சப்போர்ட்டோட தான் ப்ரோ இருக்காரு. தனியாக அவர் தெரியுதுல, நீ யாருமே வேணாம், எனக்கு அம்மா உருவாக்குன கட்சி போதும் சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு பார்த்தீங்களா, தனியாக நான் பார்த்துக்கிறேன். அவரை ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் தனியாக, இதே பார்த்தீங்கன்னா 4 கூட பிரிஞ்சிச்சு ஏடிஎம்கே கூட, அப்போ அந்த ஆள் கூட தனி சப்போர்ட்டாக இருக்காருன்னா பார்த்துக்கலாம். அவரும் அரசியல் எல்லாம் இருந்திருக்காரு தானே, இத்தனை வருஷமா இருந்திருக்காரு. அவரும் அம்மா அந்த காலம் இருக்க சொல்லவே அதிமுக இருக்க சொல்லவே ஒரு நாள் இருந்திருக்காரு. பார்க்கலாம், அவர்கள் தனியாக இருந்தாங்கன்னா ஓட்டு போட்டால் இப்போ முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பீப்புள்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா டிவிக்கே வந்தால் கூட ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் சொல்கிறாங்க. அவர் இருக்காருன்னா ஏதோ பண்ணுவார் சொல்லிட்டு தான் ஒரு நாள் தனியாகவும் இருக்கிறாரு. ஓட்டு போட்டு பார்க்கலாம், அவர் பண்ண ஒரு நம்பிக்கையோட தான். அவர் பண்ண அந்த 5 வருஷமும் நல்லா ஆச்சு தான் ப்ரோ, தப்பாலாம் சொல்லலாம் முடியாது. பொங்கலுக்கும் 2000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லாமே இது பண்ணாங்க. இவங்க கூட இப்போ 3000 ரூபாய் ஏதோ சம்திங் ஏதோ காசு தர சொல்லிட்டு கம்மியாக தான் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்கள பற்றி பேசவே தேவையில்லை ப்ரோ, அவன் எதுக்கு இருக்கிறான்னு தெரியல ப்ரோ எனக்கு சுத்தமாக. என்ன சொல்லணும்னா சொல்கிறது கட்டு தான், கடன் மேலே கடனாக போகுது. அவங்க இருக்க சொல்ல எத்தனையோ கம்மி கடன் தான். போன இன்டர்வியூவில் கூட சொல்லிருப்பேன், ஏதோ 5 கோடியோ எக்ஸ்ட்ராவும் 10 கோடி மொத்தமாக இருக்குது போல தமிழ்நாட்டிய கடன். அவருக்கு சொல்ல அந்த வாங்கின கடன் வச்சு கொஞ்சம் நல்ல இதுவாக பண்ணார். அவர் இப்போ ஆட்சியே முடிய போகுது, இப்போ தான் ஒரு கம்மி கால சூஸை கட்டியிருக்காரு. கடன் மேலேயோ கடன் இதுவாக தான் போகுது, அதெல்லாமல் வரி இதெல்லாம் இதுவாகிட்டு இருக்குது. அது என்னன்னு தெரில, பார்க்கலாம்.